இளைஞர்களாலே விடுதலை போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. நாட்டின் தலைவர்கள் அங்குள்ள வளங்களை வெளியிலிருந்து வந்தவர்களுக்கு மனச்சாட்சியற்ற வகையிலே மக்களோடு சேர்த்து அவற்றை விளைபோக செய்யும் நிலை இருந்தது. ஜான் சாப்ரினோ அங்கு நடந்தவற்றை, அதாவது தன்னுடைய 4 நண்பர்கள் கொல்லப்பட்டதை பற்றி சொன்னபோது அந்த மண்டபத்தில் இருந்த அனைவருமே கண்ணீர் விட்டார்கள். அரசாங்கத்தினால் அனுப்பப்பட்ட ராணுவ வீரர்கள் அவரை இழுத்து அங்கு ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஏதோ விதமாக தன்னுடைய அறை திறந்திருக்கின்றது, அந்த அறைக்குள் சென்று விடுகின்றார்கள். தன்னுடைய புத்தக கட்டுக்கள் அசைந்து ஒரு நூல் கீழே விழுகின்றது. அது தியாலஜி ஆஃப் த குரூசிஃபைட் லார்ட் என்று மோல்ட்மேன் எழுதிய நூல் கீழே விழுந்து கிடக்கின்றது. அதிலே லூப்பஸுடைய ரத்தம் தோய்ந்திருக்கின்றது. அதை வைத்து ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருந்தார். பிற்பட்ட காலத்திலே கிறிஸ்தவமே இதை செய்யவில்லை, இதற்கு எதிராக செயற்பட்டிருக்கின்றது என்பதை அவர் தெளிவாக தன்னுடைய வரலாற்று ரீதியாக ஆய்ந்து அங்கே வழங்குகின்றார். தந்தை சந்திரகாந்தன் அவர்கள் இளவாலியை பிறப்பிடமாக கொண்டவர். யாழ் மறை மாவட்டத்திற்காக 1979ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். திருநிலைப்படுத்தல் என்பதாக பல்வேறு கற்கை நெறிகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். இந்தியாவிலே இளங்கலை மானி, முதுகலை மானி ஆகிய பட்டங்களை பெற்றுக்கொண்டார். பின்பதாக மிகவும் உத்வேகமுள்ள ஒரு இளம் குருவாக யாழ் மறை மாவட்டத்திலே காத்திரமான பணியை ஆற்றியிருந்தார். புனித சவேரியார் குருத்துவ கல்லூரியிலே விரிவுரையாளராகவும், அதே நேரத்தில் யாழ் பல்கலைக்கழகத்திலே 80-81களிலே இஸ்லாமிய கிறிஸ்தவ நாகரிக துறையினுடைய பேராசிரியராகவும் பணியாற்றியிருந்தார். யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய கிறிஸ்தவ இஸ்லாமிய துறையினுடைய முதலாவது தலைவராக இருந்த அருட்தந்தையாக இருக்கின்றார். அவை அவ்வாறு இருந்து நீண்ட கால பணியாற்றிய பின்பதாக 2000 ஆண்டுகளிலே இவர் கனடாவுக்கு செல்ல நேர்ந்தது. அங்கு இறையியலிலே ஆழமான புலமையை பெற்றுக்கொண்டு அவர் கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து அவர் விவிலியத்திலே இருந்த ஆர்வத்தின் நிமித்தமாக விவிலிய கற்கையிலும் கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொண்டார். நாங்கள் அழகாக சொல்லுவோம் டபுள் டாக்டரேட் ஹோல்டர் என்று அழைப்போம். அவ்வாறு 2 கலாநிதி பட்டங்களை பெற்றுக்கொண்டவர். அது மாத்திரமல்ல, கனடாவில் இருக்கக்கூடிய சென்ட் பால் செமினரியிலே விரிவுரையாளராக இருக்கின்றார். முக்கியமாக கோட்பாட்டு இறையியல் கற்கையிலே அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மாணவர்களுக்கு கற்பித்து வருகிறார். அருட்தந்தை அவர்கள் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலும் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவிலும் மிக சிறந்த கருத்துரைகளை வழங்கி இருக்கின்றார். இந்த அறிமுகத்தோடு இன்றைய நாளினுடைய சந்திப்புக்கான எங்களுடைய விடயத்துக்கு வருவோம். முக்கியமாக அருட்தந்தை அவர்கள் எங்களோடு இன்று விடுதலை இறையியல் என்கிற ஒரு கருத்தியலை குறித்து பேச இருக்கின்றார். இந்த விடுதலை இறையியல் எவ்வாறு தோற்றம் பெற்றது, அதனுடைய காரணகர்த்தா யார், அதனுடைய விரிவாக்கம் எவ்வாறு அமைந்தது என்று அருட்தந்தையிடமிருந்து நாங்கள் அறிய ஆவலாக இருக்கிறோம். அருட்தந்தை அவர்களே, விடுதலை இறையியல் என்கின்ற கருத்தியலுடைய தோற்றத்தை குறித்து எங்களோடு பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. விடுதலை இறையியலினுடைய தோற்றம் என்று நாங்கள் பேசுகின்ற போது அது ஒரு வினோதமான இறையியலை முன்கொண்டு வர வேண்டுமென்றோ, அல்லது ஒரு புதிய இறையியலுக்கு வழிவகுக்க வேண்டுமென்றோ, அல்லது போராட்டத்தன்மை வாய்ந்த ஒரு விடுதலை இறையியல் சிந்தனையை கொண்டு வர வேண்டுமென்றோ ஏற்பட்ட ஒன்று அல்ல. மாறாக காலத்தினுடைய தேவை, மக்களினுடைய வாழ்வினுடைய அடித்தளங்கள் முன்னேறி வருகின்ற ஒரு சூழல், சமய தாக்கங்கள் ஒரு வகையிலே பின்தள்ளப்பட்டு சமயமே அல்லது மறைகளே தங்களுடைய பணியிலே தோற்றுவிட்டன என்ற கருத்து முன்வைக்கப்பட்ட போது அவற்றையெல்லாம் மீறி ஒரு புதிய சிந்தனை போக்கு, புதிய செயற்போக்கு ரெண்டும் இணைந்த வகையிலே முன்வர வேண்டும் என்ற வாஞ்சியோடு ஆரம்பிக்கப்பட்டது. ஆகையினால் அதை பற்றி விளங்கிக் கொள்வதற்கு சற்று அக்காலத்தின் பின்னணியை நோக்கி பார்க்க வேண்டும். 1900 அல்லது 20ஆம் நூற்றாண்டின் முன்னரையிலே பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டன. 1914ஆம் ஆண்டிலே முதலாவது உலக யுத்தம் முடிகின்றது. அதைத் தொடர்ந்து தேசிய இனங்கள் தங்களுடைய அடையாளங்களை தக்க வைப்பதற்காக நாடுகள் தங்களை தாங்களே ஆளுகின்ற தன்மையும் ஏனைய நாடுகளிலிருந்து தங்களை பிரித்து கொள்ளுகின்ற ஒரு தேவையும் ஏற்படுகின்றது. அந்த சூழல் வளர்ந்து வருகின்ற போது 20ஆம் நூற்றாண்டின் முன்னரை முடியும் முன்பாகவே 1930களில் ஒரு இனமே அழிக்கப்படுகின்ற அளவிற்கு ஹிட்லருடைய ஆதிக்கம் அமைகின்றது. அதன் பக்க விளைவாகவும் அதனுடைய நேரடி விளைவாகவும் 2வது உலக மகா யுத்தம் ஆரம்பிக்கின்றது. இது
40ஆம் ஆண்டு 42ஆம் ஆண்டோடு இதனுடைய முடிவு ஏற்பட்டு 40களிலே ஒரு வகையிலே நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூக சூழல் 40களின் அடித்தளத்திலே ஆரம்பமாகின்றது. அதாவது 40களினுடைய இறுதியிலே முதல் தரமாக ஐநா சபை தோற்ற வேண்டியதன் தேவை, ஐநா சபையிலே இனங்கள், மக்கள், நாடுகள் எவ்வாறு பொறுப்புடனும் ஒற்றுமையுடனும் தங்களை தாங்களே ஆட்சி செலுத்த வேண்டும், தங்களுடைய மக்களை அவர்கள் எவ்வாறு சமத்துவத்தோடு ஆள வேண்டும் என்ற ஒரு இலட்சிய போக்கு முன்னெடுக்கப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து 50களிலே 40களின் முடிவிலே பல நாடுகள் ஐரோப்பிய நாடுகளுடைய ஆதிக்கத்திலே இருந்து விடுபட்டு, குறிப்பாக ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும் ஒரு சுதந்திர தன்மை வாய்ந்த ஒரு போக்கு முன்னெடுக்கப்படுகின்றது. அடுத்தந்தை அவர்களே, இவ்வாறு உலக மகா யுத்தங்கள் முடிந்து தேசிய இனங்களுடைய முன்னெடுப்புகள் ஆரம்பித்த பொழுது இந்த விடுதலை இறையியல் என்கின்ற கருத்தை நாங்கள் காணுகிறோம். இந்த கருத்தை முதலாக ஒரு டொமினிக்கன் அருட்தந்தை அவர்கள் முன் கொண்டு வருகிறார். 70-80களிலே இது வலுப்பெறுகிறது. குஸ்டாவோ கோத்தியரஸ் என்கின்ற பேரு நாட்டை சேர்ந்த இந்த டொமினிக்கன் சபையை சார்ந்த அருட்தந்தை அவர்கள் ஆரம்பிக்கின்றார். அவை உலகளாவிய தாக்கத்தில் இருந்து ஏன் இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருந்து இவ்வாறான ஒரு கருத்தியல் உலகிற்கு வந்தது என்று எங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். இது உலகத்தினுடைய இந்த இயங்கு நிலை மக்களை விடுதலையின் அர்த்தம் நோக்கி உந்தி கொண்டிருந்தது. அதில் மிக மோசமான ஒடுக்குமுறைகளும் அடக்குமுறைகளும் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே வலதுசாரி போக்கூடிய நாடுகளினாலும் மக்களினாலும் மிக அழுத்தமாக இது தாக்கப்பட்டது. இப்போ நாங்கள் 50களை தொடர்ந்து வருகின்ற போது 60களிலே ஒரு புத்தெழுச்சி ஏற்படுகின்றது. இங்கே எங்களுடைய நாட்டிலே இலங்கையிலே கூட 60களிலே தான் முதல் தரமாக ஒருவித மார்க்சிய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு பாடசாலைகள் அரசு உடைமையாக்கப்படுகின்றன. பல பொது வர்த்தக நிலையங்கள் அரசு உடைமையாக்கப்பட்டன. ஸ்ரீமா பண்டாரநாயக்க அவருடைய ஆட்சியிலே இந்த நிலைமை ஏற்படுகின்றது. 70களிலே இதைத் தொடர்ந்து பெரிய போராட்டங்கள் உலகின் பல பாகங்களிலே இளைஞர்களால் முன்னெடுக்கப்படுகின்றது. இங்கே கூட 1971ஆம் ஆண்டு இளைஞர் போராட்டமாக இந்த தேசிய மக்கள் முன்னணி என்ற வகையிலே அவர்கள் ஜேவிபி என்று சொல்வார்கள், அவருடைய போராட்டம் 71லே ஆரம்பிக்கின்றது. இதே காலப்பகுதியில் நீங்கள் உலகில் எங்கும் பார்த்தீர்கள் என்றால் இளைஞர்களாலே விடுதலை போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அத்தகைய ஒரு போராட்டமாகத்தான் 70களின் நடுப்பகுதியிலே லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே, குறிப்பாக பிரேசில் நாட்டிலே, அர்ஜென்டினாவிலே, சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் என்று சொல்வார்கள், அதாவது தென் அமெரிக்க நாடுகள் தான் பிரேசிலும் அர்ஜென்டினாவும். ஆனால் மத்திய அமெரிக்க நாடுகளான எல் சால்வடோர், பெரு, இப்படியான நாடுகளில் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக சிறிய குழுக்களாக மக்கள் போராட்டம் செய்கின்றார்கள். இந்த காலத்திலே 70களின் முற்பகுதியிலே ஜெர்மனியிலே தன்னுடைய கலாநிதி பட்டத்தை ஆய்வு செய்த ஜாவோ குட்டியரஸ் என்பவர் அங்கு சென்றபோது சாதாரண மக்கள் மத்தியிலே கிறிஸ்தவத்தை போதிக்க வேண்டுமென்றால் அது எத்தகைய போக்கினை கொண்டிருக்க வேண்டும் என்பதை துல்லியமாக ஆய்கின்றார். அந்த ஆய்வினுடைய முடிவில் அவர் கொண்டு வந்த நூல் தியாலஜி ஆஃப் லிபரேஷன் என்பது, விடுதலையின் இறையியல் அது எவ்வாறு அமைய வேண்டும் என்று. அதிலே அவர் குறிப்பிடுவது, அவர் பழைய ஏற்பாட்டில் இருந்து இதை தொடங்கி மக்கள் மத்தியிலே அந்த விடுதலைக்கான உணர்வு கூட இல்லாத வகையிலே மக்களுடைய வாழ்வு மழுங்கடிக்கப்படுகின்றது. ஆகையினாலே நாம் மக்கள் மத்தியிலே நற்செய்தியினுடைய உள்ளார்ந்த தன்மையை முதல் கொண்டு செல்ல வேண்டும். அந்த தன்மையில் முனைப்பாக இருப்பது இந்த விடுதலை தான். நசரேத்தூரிலே இயேசு வந்து தன்னுடைய போதனையின் சாரம்சத்தை தொடங்கிய போது அவர் சொல்லுகின்றார், ஆண்டவருடைய ஆவி என்மேல், அவர் ஏழைகளுக்கு நல்ல செய்தியை அறிவிக்கவும், ஒடுக்கப்பட்டவர்கள் தள்ளி வைக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கவும், நோயிற்றவர்களுக்கு குணமளிக்கவும் என்னை அனுப்பினார். அப்படி தொடர்கின்றது. லூக்கா நற்செய்தியில் 4 அதிகாரங்கள் இது வாசிக்கின்றோம். ஏழைகளுக்கு நற்செய்தியாக அமைய வேண்டும் என்றால் அந்த செய்தி அவர்களுக்கு சமத்துவம் தருகின்ற, விடுதலை கொடுக்கின்ற, முழுமையை தருகின்ற ஒரு செய்தியாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்தவமே இதை செய்யவில்லை, இதற்கு எதிராக செயற்பட்டிருக்கின்றது என்பதை அவர் தெளிவாக தன்னுடைய வரலாற்று ரீதியாக ஆய்ந்து அங்கே வழங்குகின்றார். ஏனெனில் லத்தீன் அமெரிக்க சமூகங்கள் பெருமளவிலே ஸ்பானிய போர்த்துகீச மக்களாலே அடக்கி ஒடுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு, ஓரம் கட்டப்பட்டு, தள்ளி வைக்கப்பட்டு, தீண்டத்தகாதவர் என்ற வகையிலே நடத்தப்பெற்று அடிமைத்தனத்தை மிக கேவலமாக அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டது கிறிஸ்தவ நாடுகளினாலே.
அதிலும் குறிப்பாக முற்றுமுழுதாக கிறிஸ்தவத்தை தமது அரசியல் கோட்பாடாக கொண்டு வளர்ந்த நாடுகள், ஸ்பெயின், போர்ச்சுகல் போன்ற நாடுகள், அங்கிருந்த தலைமைகள் தான் இங்கும் சென்று தங்களுடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஒரு வகையிலே கொடுத்து அவர்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகள் போன்றவற்றை அளித்தது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்வியலையும் கிறிஸ்தவ மதத்திற்கு திருப்பி அதே நேரத்தில் கிறிஸ்தவ மதத்தின் சாரங்களாக விளங்க வேண்டிய சகோதரத்துவம், சமத்துவம், ஒற்றுமை போன்ற விழுமியங்களை நசித்து வாழ்ந்த தன்மை இருந்தது. ஆகையினால் அதை முற்றாக எதிர்த்து இந்த சகோதரத்துவம், சமத்துவம் போன்ற விழுமியங்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்று அவர் வாதிட்டு தான் இந்த சிந்தனையை கொண்டு வருகின்றார். ஏழைகளுடைய தளத்திலிருந்து நற்செய்தியை படிக்க வேண்டும் என்று அவர் இந்த சிந்தனை கருவை முன்வைக்கின்ற பொழுது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இதை ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள், அதற்கு எதிரான விடயங்களை பேசியவர்களும் இருக்கின்றார்கள். இந்த வகையிலே அவருடைய இந்த கருத்தியல் எல்லா இடமும் பரவுகிற பொழுது இந்த ஏழைகளினுடைய தளத்திலிருந்து நற்செய்தியை நாம் வாசிக்க வேண்டும் அல்லது நற்செய்தி விழுமியங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது அரசியல் ஈடுபாட்டிற்கு கிறிஸ்தவர்கள் தங்களை ஈடுபடுத்த வேண்டும், சமூக அநீதிக்கு எதிராக போராட வேண்டும் என்ற எண்ணக்கருவும் அங்கே தலை தோங்குகிறது. பல இடங்களிலே பல்வேறு விதமான போராட்டங்கள் நடைபெற்றதை நாங்கள் காண்கிறோம். இவ்வாறு காலங்கள் நகர்ந்து செல்லுகிற பொழுது நாங்கள் பார்க்கிறோம், பரகுவே நாட்டிலே ஒரு கத்தோலிக்க ஆயர் ஒரு கட்டத்திலே அவர் நாட்டினுடைய ஜனாதிபதியாக வருகின்றார். அது பெரிய வாதி பிரதிவாதங்கள் எல்லாம் உருவாக்கிய ஒரு நிகழ்வாக இருந்தது. 2018 12 அவ்வாறான ஆண்டுகளில் என்று நினைக்கின்றேன். அவை இவ்வாறு ஒரு சிறிய கருவாக ஆரம்பித்த இந்த விடுதலை இறையியலினுடைய விதைகள் அல்லது அதனுடைய வீச்சு உலகத்தின் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்ததென்றால் அதனுடைய தாக்கம் தனியே தென் அமெரிக்க நாடுகளில் இருந்ததா அல்லது இதை கடந்து இவை மற்ற நாடுகளுக்கும் செல்லக்கூடியதாக இருந்ததா? அதனுடைய தாக்கம் ஆசிய நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகளிலே எவ்வாறு இருந்தது என்று கூற முடியுமா? ஒரு சிறு முளையாக விதையாக லிமா என்ற நகரிலே, பெரு என்ற நாட்டிலே ஊன்றப்பட்ட ஒன்று எவ்வாறு அயல் நாடுகளையும் தொடர்ந்து பல கண்டங்களையும் ஊடுருவி மிக விரைவாக உள்வாங்கப்பட்டது என்பது. அங்குதான் நாம் இந்த இறையிலினுடைய தேவையையும் அதே நேரத்தில் அரசியல் சூழல்கள் எவ்வாறு ஒரு புதிய கருத்தை, அதுவும் கிறிஸ்தவ சமயத்தினுடைய அல்லது கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய மையக்கருவாக அமைகின்ற ஒரு கருத்து இதுவரை மழுங்கடிக்கப்பட்ட நிலையில் இருந்து எவ்வாறு முன்னோக்கி வருகின்ற போது அதை நாம் ஆர்வத்தோடு ஆரவாரத்தோடு உள்வாங்குகின்றோம் என்பதைத்தான் அது சுட்டி நிற்கின்றது. அந்த வகையிலே ஆரம்பத்தில் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் குறிப்பாக பெருவிலே இருந்து ஏனைய மத்திய அமெரிக்க நாடுகளை சென்றடைகின்றது. அதைத் தொடர்ந்து இன்னும் கீழே சென்று ஆர்ஜென்டினா, பிரேசில் போன்ற நாடுகளில், உதாரணமாக பிரேசிலில் ஒரு ஆயர் அவர்கள், இதில் மிக அவர் நான் நினைக்கிறேன் பேர் கார்டினல் என்பவர், அவர் கார்டினல் ஒரு ஆர்ச் பிஷப்பாக இருந்தவர். அவர் ரெசிஃப் என்ற தன்னுடைய மறைமாவட்டத்திலே இந்த எண்ணக்கருவை விதைத்து இதனுடைய அதிமுக்கியமான விடயம் இது ஒரு சிந்தனை பொருள் அல்ல, அல்லது ஒரு எண்ணக்கரு மட்டுமல்ல, இது செயலூக்கம் நிறைந்த ஒன்று. அதாவது இந்த விடுதலை இறையிலில் ஈடுபடுகின்றவர்கள், அதை போதிக்கின்றவர்கள், அதை பற்றி சிந்திக்கின்றவர்கள் மக்களுக்குள் மக்களுக்கிடையிலே இருக்கின்ற அந்த வேதனைகள், துன்பங்கள், துயரங்களில் பங்கு பெற்றி கொண்டுதான் அவர்களை தூக்கலாம் என்ற ஒரு நிலை வருகின்றபடியால் அங்கு ஈடுபடுகின்றார்கள். இதுதான் போராட்டங்கள் பல வெடிப்பதற்கான காரணமாக அமைந்தது. இதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் எல் சல்வடோர் நாட்டிலே. அங்கு ஆயர்கள் மத்தியிலும் தலைமை தாங்கியவர்கள் மத்தியிலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகின்றது. அவர்கள் இதை வேண்டாத விடயமாக பார்க்கின்றார்கள். ஏனென்றால் வலதுசாரி அரசுகளினுடைய சிந்தனை போக்கிற்கு தங்களை ஆளாக்கி கொண்டு பட்டம், பதவி அல்லது தாங்கள் கொண்டிருக்க வேண்டிய தங்களுடைய உயர்நிலைகளை தக்க வைக்க வேண்டுமென்றால் மக்களை உலக்கியாக வேண்டும் என்ற ஒரு வலதுசாரி போக்கு இருக்கின்றது. அந்த போக்கோடு கிறிஸ்தவ மேல்மட்டங்கள், தலைமை தாங்குகின்றவர்கள் ஒத்துப்போகின்றார்கள். இதனுடைய ஆரம்பமும் ஒரு வகையிலே இந்த மக்களை நசுக்குகின்ற தன்மையாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய மண், அவர்கள் தோட்டம் செய்த நிலம்
அவர்கள் விளைவித்து கொண்டு வந்த பொருட்கள் இவை யாவுமே அவர்களுடையவை. ஆகையினாலே நீதியான சமத்துவமான ஒரு போக்கிலே அவற்றை கொள்வனவு செய்து விற்பது என்பது தேவையான ஒன்று. ஆனால் அவர்களுடைய நிலம் ஆரம்ப காலத்திலேயே அபகரிக்கப்படுகின்றது. அவர்கள் காடுகளை கழனியாக்கிய போது அந்த கழனிகளை எல்லாம் இவர்களே கைக்கொண்டு அபகரித்து செயலாற்ற துவங்குகிறார். இதனோடு தான் இது ஆரம்பிக்கின்றது. உண்மையிலேயே நாடுகளிலே நாட்டின் தலைவர்கள் அங்குள்ள வளங்களை வெளியிலேருந்து வந்தவர்களுக்கு மனச்சாட்சியற்ற வகையிலே மக்களோடு சேர்த்து அவற்றை விலைபோகச் செய்கிற நிலை இருந்தது. அதனால் அடிமைத்தனம் மிகவும் கொடூரமான முறையிலே கிறிஸ்தவ அடையாளத்தோடு கிறிஸ்தவ சமயத்தின் அனுமதியோடு அங்கீகாரத்தோடு உள்வாங்கப்பட்டது என்பது மிக பாரிய ஒரு விளைவை ஏற்படுத்துகின்றது. அதனை நிறுத்துவதற்காக சென்ற ஒரு சமய நிறுவனம் இயேசு சபை சார்ந்த குருக்கள்லாம் நாங்கள் முதல் தரமாக நீங்கள் அறிவீர்கள் 80களிலே கொல்லப்படுகின்றார்கள். ஒரு பல்கலைக்கழகத்தில் 4 குருக்கள் கொல்லப்படுகின்றார்கள். இவர்கள் அனைவருமே இந்த விடுதலை இறையியலை யதார்த்தவாதத்தோடு சேர்த்து மக்கள் மத்தியிலே இதனுடைய நல்ல விளைவுகளை கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்டவர்கள். அதில் முக்கியமாக இன்று வரை உயிர் வாழ்கின்றவர் மிக ஆழ்ந்த ஒரு சிந்தனையாளராக ஜான் சொப்ரினோ என்பவர் இருக்கின்றார். பிரேசில் போன்ற நாட்டிலே லியோனார்டோ பஃப் இருக்கின்றார். இவர்கள் இந்த 2 குருக்களும் உலகளாவிய ரீதியிலே தாக்கம் செலுத்தியவர்கள். அவர்களுடைய செல்வாக்கு உலகளாவிய ரீதியிலே பரவியது. இவர்களை நான் 1990ஆம் ஆண்டு எங்களுடைய 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய 25வது ஆண்டு நிறைவிற்காக லுவைன் பல்கலைக்கழகத்தில் ஒரு பெரிய கருத்தரங்கு மாநாடு இடம்பெற்றது. அந்த மாநாட்டிலே 400க்கும் மேற்பட்ட இறையியல் அறிஞர்கள் வந்திருந்தார்கள். எனக்கு அழைப்பு கிடைத்து நான் அங்கு சென்றிருந்தேன். ஜான் சொப்ரினோ அங்கு நடந்தவற்றை, அதாவது தன்னுடைய 4 நண்பர்கள் கொல்லப்பட்டதை பற்றி சொன்னபோது அந்த மண்டபத்தில் இருந்த அனைவருமே கண்ணீர் விட்டார்கள். அந்த உண்மைகளை அவர் எடுத்துரைத்தார். ஏன் அவர்கள் கொல்லப்பட்டார்? அவர்களோடு சேர்ந்து அங்கு அவர்களுக்கு பணிபுரிந்த பெண்மணியும் அவருடைய மகளும் பாசலிலே கொல்லப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து 4 குருக்களும் கொல்லப்பட்டார்கள். அவர் சொன்னார், தான் தற்செயலாக அவர் தாய்லாந்து நாட்டிலே இறையியல் கற்பித்து கொண்டிருந்தவர், விசிட்டிங் ப்ரொஃபஸர், வருகை பேராசிரியராக. அதனுடையினால் தனக்கு தொலைபேசி அழைப்பினூடாகத்தான் இந்த கொலைகளை அறிந்து கொண்டேன் என்றும், 4 அறைகளிலும் சென்று அவர்கள் ஆட்களை தேடிக்கொண்டார்கள். 5வது அறைக்கு சென்றபோது அவர் அங்கே இருக்கவில்லை. ஆனால் இந்த 4வது அறையிலே ஃபாதர் லோபஸ் என்பவர் இளம் குருவானவர், இயேசுவை சார்ந்தவர். அவரை இந்த கொலையாளிகள், அது அரசாங்கத்தினால் அனுப்பப்பட்ட இராணுவ வீரர்கள், அவர்கள் இந்த படையினர் அவரை இழுத்து அங்கு ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஏதோ விதமாக தன்னுடைய அறை திறந்திருக்கின்றது, அந்த அறைக்குள் சென்று விடுகின்றார்கள். தன்னுடைய புத்தக கட்டுக்கள் அசைந்து ஒரு நூல் கீழே விழுகின்றது. அது தியாலஜி ஆஃப் த குரூசிஃபைட் லார்ட் என்று மோல்ட்மேன் எழுதிய நூல். அப்போ அந்த நூல் ஸ்பானிய மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட பிரதி கீழே விழுந்து கிடக்கின்றது. அதிலே லோப்பஸுடைய ரத்தம் தோய்ந்திருக்கின்ற அதை வைத்து ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருந்தார் பிற்பட்ட காலத்திலே. இன்றும் மக்கள் சிலுவையில் அடையப்படுகின்றார்கள். தியாலஜி ஆஃப் த குரூசிஃபைடு என்று நினைக்கிறேன். அதான் அதனுடைய தலைப்பு அந்த நூலினுடைய. அப்போ அதனால் அவர் சொன்னார், அந்த ரத்தம் எனக்கு என்னத்தை காட்டுகின்றது என்றால், எங்கு மக்களுக்கு எதிராக அநீதிகள், கொடுமைகள், அவர்களுடைய சுதந்திர வாழ்வுக்கு எதிரான தன்மைகள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் கிறிஸ்து தான் சிலுவையில் அறையப்படுகின்றார் என்பது ஆழமான ஒரு கட்டுரையாக எழுதியிருந்தார். இந்த வகையிலே விடுதலை இறையியல் என்பது தனியே ஒரு எண்ணக்கருவை வளர்ப்பதோ அல்லது ஒரு சிந்தனை போக்கை முன்னெடுத்து செல்வதோ அல்ல. அது ஈடுபாட்டோடு சேர்ந்து வளர வேண்டிய ஒரு கிறிஸ்தவ சிந்தனை போக்கு. கிறிஸ்தவ சிந்தனை போக்கு என்று கூறுவதிலும் பார்க்க ஒரு செயலூக்கத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்ற ஒரு நிலை என்று கூறுவது பொருத்தமாக இருக்கும். லத்தீன் அமெரிக்க நாடான எல் சல்வடோரிலே பலியாக்கப்பட்ட அழுத்தந்தை அல்லது இப்பொழுது புனிதர் என்று அழைக்கக்கூடிய ஒஸ்கார் ரொமேரோ அவர்களுடைய புனிதர் பட்ட நிகழ்வுக்கு நான் ரோமிலே இருந்தேன். மிக அண்மையிலே, ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பு. ஐரோப்பாவிலே இவரை புனிதராக ஏற்றுக்கொண்டது கொள்கை அளவிலே ஐரோப்பாவினுடைய பார்வை ஏழைகள் மட்டிலும் விடுதலை தேடுகிற இனங்கள் மத்திலும் திரும்பி இருக்கிறது என்று நாங்கள் கொள்ளலாமா? அல்லது திரு அவையினுடைய செயற்பாட்டிலே, திரு அவையினுடைய அணுகுமுறையிலே இது மாற்றத்தை ஏற்படுத்தியதால் தான் இவரை புனித நிலைக்கு மிக விரைவில் உயர்த்தினார்கள் என்று கூற முடியுமா? இதில் 2 சிக்கல் இருக்கின்றது. முதலாவதாக அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் தள்ளி வைக்கப்பட்டிருந்தார். அது மட்டுமல்ல, அவர் ஆயராக இருந்த சான் சால்வடோர் என்ற மாநிலத்திலே அவர் விடுதலை இறையியல் சார்ந்தவர்களுக்கு ஒரு வகையிலே எதிர்ப்பானவராகத்தான் செயற்பட்டார்.
ஆயர் ஆஸ்கார் ரொமேரோ அதிர்ச்சி அடைந்தார். அதிர்ச்சி அடைந்தது மட்டுமல்ல, அவருடைய மரணத்தின் போது அவர் ஆற்றிய உரை அந்த மாற்றத்துக்கு ஒரு வகையிலே சாட்சியமாகவும் அமைந்தது. உரையில் அடிப்படையிலே ஒரு சூழ்நிலை உரை. விடுதலையற்று அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு இனம் விடுதலை தேடி சமயம் ஒன்று எங்களுக்கு விடுதலையை தருவதாக வாக்களித்தது, ஆனால் அது தரவில்லை என்ற உள்ளுணர்வோடு செயற்பட்ட போது லத்தீன் அமெரிக்காவில் அந்த எண்ணக்கரு வேரூன்றுகின்றது. வளர் பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த விடுதலையை சிறிய பெரிய செயல்களிலே சென்று வருகிறார். அவர் பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்ட போது அவரிடத்தில் ஒரு பெரிய இந்த ஸ்டோல் எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் போடுகின்ற அழகாக கையால் செய்யப்பட்ட மிக விலை உயர்ந்த ஒன்றை கொண்டு வந்தார். அதை கொண்டு வந்த இடமே அவர் அந்த பகிரங்கமாக அவர் சொன்னார், இதை நீர் போடும். தமிழ்நாட்டை சேர்ந்த தந்தை ஸ்டான் சுவாமி என்கிறவர் உலகத்தினுடைய மனச்சாட்சியை உலுப்புகின்ற ஒன்று. நான் அவர் சிறைப்படுத்தப்பட்டமை, அந்த சிறைப்படுத்தப்பட்ட போது அவரை நோயிட்ட போது கூட வெளியிலே அவரை சென்று அவர் பராமரிக்கப்படாத நிலை, இயேசுவை குருக்களுடைய ஒரு வகையிலே தங்களுடைய பலவீனமான சூழல் இதுதான் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டிய தன்மை. அருட்தந்தை எஸ். இம்மானுவேல் அவர்கள் கூறுவார், ஒரு குருவானவர் ஒரு கையிலே திருவிவிலியமும் மற்ற கையிலே நாளாந்த பத்திரிகையும் கொண்டு தெரிய வேண்டும். இவ்வாறு பலியாக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய நாட்டிலே, நம்முடைய மறை மாவட்டத்திலே. அருட்தந்தை மேரி பெஸ்டியனாக இருக்கலாம், பாக்கிய ரஞ்சித்தாக இருக்கலாம், அருட்தந்தை சரத் ஜீவனாக இருக்கலாம், காணாமல் ஆக்கப்பட்ட அருட்தந்தை ஜிம்ரவுனாக இருக்கலாம், நம்முடைய முன்னாள் பத்திரிச்சார் கல்லூரி அதிபர் பிரான்சிஸ் ஜோசப்பாக இருக்கலாம். இவர்கள் எல்லாரும் மக்கள் பணியிலே தங்களை இணைத்துக் கொண்டு மக்கள் பிரச்சனைகளை வெளியிலே கொண்டு வந்து மக்களோடு வாழ்ந்ததால் சாகடிக்கப்பட்டார்கள் அல்லது காணாமலாக்கப்பட்டார்கள் என்ற கருத்து எங்கள் அனைவருக்கும் தெரிந்தது.